ஹாய் வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு ஒரு பிறந்த குழந்தைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டுறதுக்கு உள்ள தேங்காய் எண்ணெய் நம்ம செய்ய போகிறோம். ரெண்டு விதமான தேங்காய் எண்ணெய். ஒன்று வர்ஜின் கோகனட் ஆயில். அது எண்ணெய் சேர்க்கக்கூடாது, தேங்காய் பால்லையே நம்ம எண்ணெயை உருக்கலாம். அதுதான் வர்ஜின் கோகனட் ஆயில். இது உடம்பு ஃபுல்லாக தேய்க்கிறதுக்குள்ள ஒரு தேங்காய் எண்ணெய், குழந்தை குளிப்பாட்டுறதுக்கு. இதை நம்ம எப்படி செய்ய போறோம் அப்படிங்கிறது காட்டு. இப்ப நான் ஒரு தேங்காயை துருவி வச்சிருக்கேன். ஒரு ஃபுல் தேங்காவா? ஃபுல் தேங்காய் 2 மூடி துருவி வச்சிருக்கேன். இது நம்ம தேங்காய் பால் எடுக்கலாம். தேங்காய் பால் எடுக்கிறதுக்குமே 2 விதம் இருக்கு. ஓகே, மிக்சியில அரைச்சி பால் எடுக்கிறவா இருக்கா, ஹாட் வாட்டர் விட்டு பால் இருக்கா. நான் இன்னைக்கு இந்த தேங்காயை ஹாட் வாட்டர் விட்டு எடுக்க போறேன். இப்போ இதை புழிஞ்சு எடுத்தோம்னா பால் கிடைக்கும். ஓகே, இப்போ இதை நல்ல இந்த மாதிரி மையா மசிச்சுக்கோ தேங்காய். இப்போ இதை புழிஞ்சு 3 டைம்ஸ் பால் எடுக்க முடியும். இப்போ இதை புழிஞ்சு இங்கே வச்சுக்கிறேன். நீங்கள் இதை ஒரு மிக்சியில் ஒரு அடி அடித்து எடுக்கலாம். மிக்சியில் அடிச்சு நிறைய பால் வரும் அப்படிங்கிற எண்ணம் இருக்காலாம் செய்யலாம். பட் நான் என்னவோ வெந்நீரில் போட்டு தான் எடுக்கிறேன். இப்போ இதை நம்ம வடிகட்டுறோம். இதை இப்போ திரும்ப ஒரு வாட்டி இதை திரும்பி ஒரு வாட்டி வெந்நீர் விட்டு நிறைய விலகிடும். இப்போ திரும்பி 2வது வாட்டி வெந்நீர் விட்டுட்டேன். இப்படி 3 டைம்ஸ் விடலாம். ரொம்ப சுடுறது. இப்போ செகண்ட் டைம் இருக்க வெந்நீர்ல நம்ம பால் எடுக்கணும். அதையும் வடிகட்டி இதுலேயே விடும். இந்த தேங்காய் எண்ணெய் குழந்தை குளிப்பாட்டுறதுக்கு உடம்புல தேய்க்கிறதுக்குள்ள எண்ணெய். நான் உச்சந்தல்ல தேய்க்கிற எண்ணெய் கிடையாது. நம்ம உச்சந்தலை அப்படிங்கிறது குழந்தைக்கு ரொம்ப சாஃப்டாகவும் அமுங்கிட்டு இருக்கும் முதல்ல. அப்போ நம்ம என்ன செய்வோம்னா அது கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் தடவும். அது ஒன்லி வர்ஜின் கோகனட் ஆயில். அதில் வாட்டர்லாம் சேர்க்கக்கூடாது. இது வாட்டர் தானே, சேர்க்கக்கூடாது. வெறும் தேங்காயை பாலை எடுத்து இந்த பாலை அப்படியே வச்சு வெறும் தேங்காய் தண்ணி விடாம எப்படி பால் வரும்? மிக்சியா? இல்ல, இதுல தேங்காய் எண்ணெய் கலக்க மாட்டோம். பட் தண்ணி விடணும். தண்ணி பால் எடுக்கலாம். பால் எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணோம், இது இப்படியே தூக்கி வச்சு காய்ச்சுவோம். அதுக்கு பேர் வர்ஜின் கோகனட் ஆயில். இது அப்படி கிடையாது, இதுல எண்ணெய் விடுவோம். ஏன்னா டெய்லி குழந்தை குளிப்பாட்டுறது எண்ணெய் வேணா வர்ஜின் கோகனட் ஆயில் வச்சுறது டெய்லி உடம்பு வச்சு குளிப்பாட்ட முடியாது. நல்லா குழந்தைய நல்லா மசாஜ் பண்ணி குழந்தைய குளிப்பாட்டணும். கால் எல்லாம் நீவி விட்டு வளர்கிற குழந்தை இல்லையா, அதை பிறந்த அன்னையிலேருந்தோ இல்லை நம்ம ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் ஆகி வரல இருந்தோ நம்ம இந்த எண்ணெயை, நான் இப்போ காய்ச்ச போகிற எண்ணெயை நீங்கள் காய்ச்சி குழந்தை குளிப்பாட்டலாம். பேபி ஆயிலாக வருது, பேபி ஆயிலாக வச்சு குளிப்பாட்டுறா. ஆனாலும் ஆப்பில் நம்ம கையால் செய்யறதுக்கு ஈக்குவல் எதுவுமே கிடையாது. கிடைக்கிறது குழந்தை குளிப்பாட்டுறது, பேபியால் கிடைக்கிறது இல்லை. ஆமாம், அதில் குழந்தை குளிப்பாட்டுறா இருக்கா இல்லை சொல்லி நல்ல எண்ணெய்கள்லாம் கிடைக்கிறதா இருக்கலாம். பட் இந்த எண்ணெய் இருக்கு பாரு, நம்ம தயாரிக்கிறது. இப்போ இது 3 வாட்டி பண்ணால் போதும். இப்போ இதை நம்ம தேங்காய் பாலை ரெடி பண்ணியாச்சு. கேரளாக்காரால் தேங்காய் பால் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக பண்ணிகிட்டே இருப்போம். அது பிரதமன் வச்சாலும் வேணும், ஓலன் வச்சாலும் தேங்காய் பால் வேணாம். தேங்காய் பால் அப்படிங்கிறது கேரளாவில் ஒரு பது விஷயம். இப்போ எப்படி எண்ணெய் காய்ச்ச போகிறோம் அப்படின்னு காட்டுறேன். இப்போ அடுப்பை ஆன் பண்ணுறேன். ஓகே, இன்பச்சட்டில் ஈரம் இருக்கக்கூடாதுங்கிறத
எல்லா வாட்டியும் சொல்ல வேண்டாம், இப்போதைக்கு ஈரமே இருக்கக்கூடாது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 3 வாட்டி பண்ணின தேங்காய் பாலை விடுறோம். இதுக்கு ஒரு தேங்காய்க்கு 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய். ஓகே. இது ஃபுல்லாக இந்த தேங்காய் பால் வற்றி தேங்காய் எண்ணெய் மொத்தமாக தேங்காய் எண்ணெய் ஆகிடும். அது வரைக்கும் நம்ம இதை காய்ச்சணும். ஓகே. ஹையில் போட்டு காய்ச்சணுமா சிம்மில் போட்டு காய்ச்சணுமா? கூடவே இருந்தோமான ஹையில் போடலாம், தள்ளி போகிறோமான சிம்மில் போடலாம். ஓகே. இதுதான் இதில் தேங்காய் எண்ணெயும் தேங்காய் பாலும் சேர்ந்துருக்கு. இது கடைசியில் வெறும் எண்ணெய் மட்டும்தான் நிற்கும், பாலெல்லாம் காணாமல் போயிடும். பட் வாசனை அந்த எண்ணெயில் தூக்கும், தேங்காய் வாசனை தூக்கும். இப்போ 10 நிமிஷமாக கிண்டியிருக்கோம். 10 நிமிஷத்துக்கு இன்னும் கொஞ்சம் கூட இது மொத்தம் பபுள்ஸ் செய்கிறதா, அந்த பபுள்ஸ் ஈரம் இருக்குது. நான் இப்போ அடுப்பை சிம்மில் போட்டிருக்கேன், பிகாஸ் இனி ஹையில் போட வேண்டாம். 10 மினிட்ஸ்க்கு மேலே கிண்டியிருப்பேன். இன்னும் ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே ஆகாது, 5 மினிட்ஸில் ஆகிடும். இப்போ தோசையெல்லாம் அடங்கியாச்சு, எண்ணெய் காஞ்சாச்சு. எண்ணெய் காய்ச்சி எப்படி தெரியும், இதில் ஒரு என்ன செய்தாலும் ஒரு தேங்காய்ங்கிற விஷயம் இதுக்குள்ளே இருக்கும். அது இந்த மாதிரி ப்ரௌன் ஆகணும். திருப்பி சுற்றி தெரியாதவனுக்கு ஒரு ப்ரௌன் கலர் ஆகணும், கருப்பாயிடக்கூடாது. இப்போ எண்ணெய் இது ப்ரௌன் கலராக இருக்காதா? இருக்காது, இது வடிகட்டால் அப்படியே பியூர் தேங்காய் எண்ணெய் தெரியும். பர்ஃபெக்ட். ஸோ இது தேங்காய் பாலும் தண்ணியும் வடிஞ்சு, தேங்காய் பாலும் தேங்காய் எண்ணெயும் வடிஞ்சு இந்த லெவலுக்கு வந்தாச்சு. எண்ணெய் உருக்குறது, அதுக்கு பேர் தேங்காய் எண்ணெய் உருக்குறது. இப்போ நம்ம ஆறின உடனே வடிகட்டி உங்கள்கிட்ட காட்டுறேன். அவர் தேங்காய் எண்ணெய் ஆறுனா தான் எடுக்க முடியும். ஓகே. நான் வடிகட்டுறேன். இப்போ நம்ம வந்து அந்த இல்பத்திலேருந்து எடுத்து வச்சோம் இல்லையா, அதை நல்லா தெளிய வைக்கணும். அந்த தேங்காயோட மண்டியெல்லாம் அடியில் இருக்கும், தெளிய வச்சு நான் அந்த இன்னொரு பாத்திரத்தை விட்டு வச்சிருக்கேன். இப்போ நாங்கள் திரும்பியும் இதை வடிக்கிறதுனா குழந்தை உடம்புல தேய்க்கிறதுனால கரகரான்னு இருக்கக்கூடாது. இப்போ நான் வடிக்கிறேன், பாட்டில் விடுறதுனால முன்னாடி வச்சுருக்கேன். இது நல்ல பெஸ்ட்டு கோகனட் ஆயில். இது வந்து நிச்சயமாக 2 பாட்டில் வரும். கொஞ்சம் உள்ள விடலாமா? இப்போ இந்த புண்ணலை எடுத்துட்டோம்னா இன்னும் பாட்டில் விடாத புண்ணல் வச்சுக்கணும். பர்ஃபெக்ட். ஃப்ரோசன் பாட்டில் விட்டுருக்கோம் நாங்கள். ஆமாம், உங்கள் வீட்டில் எந்த பாட்டில் இருக்கோ அதில் விடுங்க. இன்னும் அதில் இன்னும் மிச்சம் எண்ணெய் இருக்குது, இன்னொரு பாட்டில் விடலாம். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் இந்த எண்ணெயை உங்கள் வீட்டில் பண்ணுங்கள். நல்ல தேய்ச்சிக்கலாம். நல்ல ஸ்மெல், அரோமா நல்லா. அரோமா மட்டும் இல்லை, தேங்காய் பால் ரொம்ப உடம்புக்கு நல்லது, தலைமுடிக்கு நல்லது. பெரிய வாழும் தலைமுடியில் தேய்ச்சிக்கலாம். பியூர் கோகனட் ஆயில். அந்த தேங்காய் பால் வத்தினதுனால ஃபுல் தேங்காயோட ஸ்மெல்லோட ஒரு நல்ல ஒரு எண்ணெய் ஆயில். இது பெரியவாளும் தேய்ச்சிக்கலாம். பட் மெயினாக குழந்தைகளுக்கு, பிறந்த குழந்தைகளுக்கு உடம்புல தேய்க்கிறதுக்காக இப்போ நான் செய்திருக்கேன். நீங்களும் இந்த ஆயிலை செய்து பாருங்க, ரொம்ப நல்லது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. பை பாய்.